ரீக்ரியேஷன் அலப்பறைகள் எப்படியாச்சும் ட்ரெண்ட் ஆயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரீக்ரியேஷன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரீக்ரியேஷன் அப்படின்றது என்ன தெரியுமா? கண்ணன் ராஜமாணிக்கம்ட்டு ஒரு பிரதர் இருக்காரு. நயன்தாராவோட லுக்கை அப்படியே அச்சு பிசுறாம ரீக்ரியேட் பண்ணியிருப்பார். அது ரீக்ரியேஷன். அண்ட் பரமன் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கலைஞர் ஐயா, விஜயகாந்த் சார், எம்ஜிஆர் சார், அவங்கள அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ரீக்ரியேஷன். ஆனால் இன்னைக்கு பண்ணுற சிலர் ரீக்ரியேஷன்றது எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ நயன்தாரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஐஸ்வர்யா ராய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த கடையில் காஸ்டியூம் வாங்குறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கடையில் அதே மாதிரி ஒரு காஸ்டியூமை வாங்கிக்கிறது. எந்த கடையில் ஜுவல்லரி வாங்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் கடையில் அதே மாதிரி ஒரு ஜுவல்லரியை வாங்கி அதை அப்படியே மாடலுக்கு போட்டு அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பாட்டையும் போட்டு இதுதான் ரீக்ரியேஷன் அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரீக்ரியேஷன் அப்படின்றது என்ன தெரியுமா? தலைவர் நடித்த பில்லா படத்தை தலை நடிச்சார் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ரீக்ரியேஷன். ஆனால் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்கு? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேற கொடுத்துக்கிறாங்க. இது அது மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது அது இல்லை அப்படின்றது. இது நான் ஒன்றும் யாரையும் பொறி வச்சு சொல்லலைங்க, பொதுவாக சொன்னேன்.